اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. حي القيوم الله تبارك وتعالى رحمة للعالمين شفيع المذنبين صاحب الجود والكرم جد الحسن والحسين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم عظيم الشان عظمة الأكبرين. அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனது மாபெரும் தௌஃபீக்கால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய ஈமானை பெற்றுக்கொண்ட அல்லாஹ்வுடைய இபாதுகளாகிய நமக்கெல்லாம் அல்லாஹ் தபாரக வ தஆலா படித்து தருகின்றான் கலாமுல்லாஹி அல் குர்ஆனுல் கரீமில். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஹபீபுல் ஆதமான சையதுல் அவ்வலீன் வல் ஆஹிரீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் நூருல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வல்லம் ஹதரத்துல் குதுஸியா உடைய அலீமு ஷானை அல்லாஹ் துல் ஜலால் அவனுடைய இபாதுகளாகிய நமக்கு சொல்லித் தரக்கூடிய படித்து தரக்கூடிய அந்த சூரத்து ஷரீஃபிலேயே மிகப்பெரிய ஒரு ஷரஃப் இருக்குது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் துல் ஜலால் அவனுடைய கலாமுல்லாஹி அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் அவனை பற்றி பேசுவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தௌஹீதை அல்லாஹ் பேசுவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ஷான மஅபூதியத்தை அல்லாஹ் பேசுவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய இலாஹியத்தை அல்லாஹ் பேசுவதாக இருந்தால், யா அய்யுஹன் நாஸ் என்று அல்லாஹ் கிதாப் செய்வான். மாஷா அல்லாஹ். மஸலன் பிஸ்மில்லாஹி யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்குமுல்லதி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ஷானே மஅபூதியத்தையும் ஷானே ருபூபியத்தையும் பற்றி இந்த ஆயத்து ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி தர்றான். ஆனா அல்லாஹ் தபாரக வ தஆலா எவ்வாறு கிதாப் செய்யறான்? யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹன் நாஸ். இந்த யா அய்யுஹன் நாஸ்ல பனு ஆதம் மட்டுமல்ல, பனு ஜானும் இருப்பாப்ல. ஏ ஹத்தா இப்லீஸும் கூட இதுல வருவான் யா அய்யுஹன் நாஸ்ல. யா அய்யுஹன் நாஸ் சொன்னா மனிதர்களை மட்டும் அழைக்கக்கூடிய கிதாப் அல்ல. யா அய்யுஹன் நாஸ்ங்கிற கிதாப் கலாமுல்லாவுல 20 ஆயாத் ஷரீஃப் இருக்கு. அதாவது யா அய்யுஹன் நாஸ்ங்கிற கிதாப் மாஷா அல்லாஹ் 20 ஆயாத் ஷரீஃப் 20 ஆயாத் ஷரீஃப் இருக்குது. மாஷா அல்லாஹ். இந்த யா அய்யுஹன் நாஸ்ங்கிற கிதாப் அல்ஹம்துலில்லாஹ் மனிதர்களை மட்டும் அழைத்து சொல்லக்கூடிய தாவத் அல்ல, மனிதர்களை மட்டும் அல்லாஹ் அழைத்து சொல்லி தரக்கூடிய இர்ஷாதாத் அல்ல, ஜின்களையும் சேர்த்து அல்லாஹ் அழைக்கக்கூடிய கிதாபாகும் யா அய்யுஹன் நாஸ். அப்ப யா அய்யுஹன் நாஸ்குள்ள ஃபிரௌனும் இருப்பான், காரூனும் இருப்பான், ஷத்தாத் இருப்பான், நம்ரூத் இருப்பான், அபு ஜஹல் இருப்பான், அபு லஹல் இருப்பான், ஹத்தா இப்லீஸ் இருப்பான். மாஷா அல்லாஹ். யா அய்யுஹன் நாஸ்ங்கிற கிதாபுக்குள்ள அப்துல் ரஹ்மான் இருப்பார், ஆப்ரஹாம் இருப்பார், ஆண்டனி இருப்பார், டேவிட் இருப்பார், சாலமன் இருப்பான். புரிஞ்சா? ஃபைஸியும் இருப்பான், பொய்ஜியும் இருப்பான். எதுக்குள்ள? யா அய்யுஹன் நாஸ்குள்ள. மாஷா அல்லாஹ். ஏன்னா யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்குமுல்லதி,
அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த ஆயத் ஷரீஃப்ல அல்லாஹ்வுடைய ஷானே இலாஹியத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய ஷானே மபூதியத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய ஷானே ருபூபியத்தை பற்றி அல்லாஹ் தபாரக் வ தஆலா பயான் செய்யறான். மாஷா அல்லாஹ். அப்ப யா அய்யுஹன் நாஸ்னு அல்லாஹ் கூப்பிடுறான். மாஷா அல்லாஹ். அதே நேரத்துல அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான வஜூதர் ரஹ்மத்தான நூறு முத்லகான சய்யிதுல் அவ்வலீன் வல் ஆஹிரீன் खातमुल अंबियाई वल मुरसलीन सय्यदुल अंबियाई वल मुरसलीन सय्यदुल आयातुल कुरआनिल अज़ीम साहिबुल मकामुल महमूदुल करीम रऊफुर रहीम जद्दुल हसन वल हुसैन मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम वशर्रफ करम मज्जद वल्लम நாயக பூமானுடைய ஷானே ரிசாலத்துடைய அஸீமு ஷானே அல்லாஹ் தபாரக் வ தஆலா தல்கீன் செய்யும் பொழுது, அல்லாஹ் சொல்லி தரும் பொழுது யா அய்யுஹன் நாஸ்ங்கிற அந்த ஹிதாபு செய்ய மாட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனுங்கிற ஹிதாபு செய்வான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் துல் ஜலால் இங்க நமக்கு காட்டுறான், என் அடியானே, என் ஹபீபுல் ஆலமுடைய ஷானை நான் பேசுவதாக இருந்தால் சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களிடத்துல பேசுவேன். மாஷா அல்லாஹ். சையதா ஹதீஜத்துல் குப்ரா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பேசுவேன். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் கிட்ட பேசுவேன். உமர் இப்னு கத்தாப் கிட்ட பேசுவேன். உஸ்மான் துன் நூரைன் கிட்ட பேசுறேன். சல்மான் ஃபாரிசி, அபூ ஸர் அல் கிஃபாரி, حذيفة اليمان، أصحاب البدريين، سيد الشهداء حمزة الكرار، أبو الفضل عباس رضوان الله تعالى عنهم أجمعين. சஹாபத்திட்ட மூமினியன்கள்ட்ட என் ஹபீபுல் ஆலத்துடைய அலுமத்தை நான் தல்கீன் செய்வேன், நான் பயான் செய்வேன், நான் ஹுத்பாத்து செய்வேன், நான் இர்ஷாதாத்து செய்வேனே தவிர அமத்து நாசிட்ட பொதுவான மனிதர்கள்ட்ட நான் செய்ய மாட்டேன். மாஷா அல்லாஹ். அங்க காரூன் இருக்க மாட்டான், அங்க ஷத்தாத் இருக்க மாட்டான், அங்க ஃபிரௌன் இருக்க மாட்டான், அங்க நம்ரூத் இருக்க மாட்டான், அங்க அபூஜஹல் இருக்க மாட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகி போன, அல்லாஹ்வுடைய ரிலாவை விட்டு அல்லாஹ் விரட்டி அடித்து மூதேவிகள் யார் இருக்க மாட்டா. மாஷா அல்லாஹ். அங்க எல்லாம் சீதேவிகளாக இருப்பார்கள். மாஷா அல்லாஹ். ஈமான்தாரிகளாக இருப்பாங்க. அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு இங்கே சொல்லி தர்றான், என் அடியார்களே, என் ஹபீபுல் ஆலத்தோட அஸீமு ஷானை நான் பேசுவதாக இருந்தால் ஜன்னத்தி சொர்க்கவாதிகளிடத்துல நான் பேசுவேன். மாஷா அல்லாஹ். யார்கிட்ட பேசுவேன்? சொர்க்கவாதிகளிடத்துல பேசுவேன். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சொர்க்கத்துக்காரங்கள்ட்ட நான் பேசுவேன் தவிர நரகவாதிகள்ட்ட எல்லாம் என் ஹபீபுல் ஆலத்துடைய அஸீமு ஷானை நான் பேச மாட்டேன். அதோடைய வேல்யூவேஷன் அவனுக்கு புரியாது. மாஷா அல்லாஹ். ட்ரை ஃபிஷ் விற்கிறவனுக்கு என்ன டைமண்டை பத்தி தெரியாது. ட்ரை ஃபிஷ் விற்கிறவன் மார்க்கெட்ல இருப்பான், கருவாட்டி வியாபாரம் பண்றவன், அவன்கிட்ட போய் என்ன யாக்கூத்தையும் மர்ஜானையும் காட்டினா அவன் என்ன இது கண்ணாடி கல், கண்ணாடி எங்க ஏதாவது கிளாஸ் உடஞ்சிருச்சா, அதுல உள்ள கல்லா திப்பியான்னு கேட்குவான். அவன் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் துல் ஜலால் இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லி தரான்? அல்லாஹ் தபாரக் வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான அல்லாஹ்வுடைய சிர்ருல் மசூனான ஜீனத்தே ஃபர்ஷ ஜமீன் ஜானஷீன் அர்ஷ பரீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரஃப கர்ரம் மஜ்ஜத வால அஸீமு ஷானே அல்லாஹ் தபாரக் வ தஆலா பேசுவதாக இருந்தால் யார்கிட்ட அல்லாஹ் பேசுவான்? மூமின்கள்ட்ட மட்டும்தான் அல்லாஹ் பேசுவான். மாஷா அல்லாஹ். ஈமான்தாரிகள்ட்ட தான் அல்லாஹ் பேசுவான். மாஷா அல்லாஹ். அதே நேரத்தில் ஷானே இலாஹியத்தை பத்தி பேசுறதா இருந்தால், ஷானே மஅபூதியத்தை அல்லாஹ் பேசுறதா இருந்தால், ஷானே ருபூபியத்தை அல்லாஹ் தல்கீன் செய்யறதா இருந்தால் எல்லார்கிட்டையும் அல்லாஹ் பேசுவான். எல்லார்கிட்டையும் அல்லாஹ் பேசுவான். அபூபக்கர் சித்திக் நாயத்தையும் கூப்பிடுவான். அங்க என்ன அப்துல்லா பின் உபை பின் சலூலை அல்லாஹ் கூப்பிடுவான். முனாஃபிக் மூமின் ஈமான்ல உயர்ந்த சித்திக் நாயத்தையும் கூப்பிட்டு பேசுவான். ஏன்னா அப்துல்லா பின் உபை பின் சலூல் அவனையும் கூப்பிட்டு பேசுவான். எல்லாரும் வருவாங்க. யா அய்யுஹன் நாஸுங்கிற ஹிதாபுக்குள்ள. மாஷா யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹிதாபுக்குள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய அன்வாரு தஜல்லியாத்தை அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கில் ஹாசிலாகி கொண்ட மூமின்கள் மட்டும்தான் வருவாங்க. மாஷா அல்லாஹ். அதனாலதான் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு ஆயத்து கூட மக்கா முக்கர்ரமாவுல யா அய்யுஹல்லதீன ஆமனுங்கிற ஹிதாபு நாசிலாகவே இல்லை. மாஷா அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆயாத் ஷரீஃப்
89 டைம்ஸ் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனுங்கிற ஹிதாபு கலாமுல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல செய்யறான். இது ஒரு ஆயத்து கூட மக்காவுல நாசிலாவுல மாஷா அல்லாஹ். எல்லா ஆயாத்து ஷரீஃபும் மதீனா முனவ்வரால தான் மாஷா அல்லாஹ் நாசில் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். மதீனா முனவரால தான் நாசில் ஆனிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அது குர்ஆன் ஷரீஃப்ல முதல் யா அய்யுஹல்லதீன ஆமனுவே அல்லாஹ் தபாரக் வ தஆலா முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல எந்த அதபோடு இருக்கணும் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுசியாவுல என்ன அதபோடு இருக்கணும், அந்த அதப் ஷரீஃபா அல்லாஹ் தபாரக் வ தஆலா படித்து தருவதற்காகத்தான் முதல் யா அய்யுஹல்லதீன ஆமனு சூரத்துல் பக்ரால மாஷா அல்லாஹ் என்ன யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூலு ராஇனா வகூலு உன்துர்னா. இதுதான் முதல் ஆயத் சரி குர்ஆன் ஷரீஃப்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு ஒரு கிதாப் ஸ்டார்டிங் மாஷா அல்லாஹ். குர்ஆன் ஸ்டார்ட் ஆகி ஏறத்தாழ 100 ஆயத் சரி ஓடிடுது. சூரத்துல் ஃபாத்திஹா சேர்க்காம சூரத்துல் ஃபாத்திஹாவை சேர்த்தா அதுக்கு மசாலா என்ன, இந்த ஆயத்து வாரது கிடையில ஒரு 110 ஆயத்துக்கிட்ட வந்துடும். விளங்குச்சா? சூரத்துல் பக்கரால மட்டும் 100 ஆயத்து ஓடிடுது. அல்லாஹ் தபாரக் வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனுங்கிற 100 ஆயத்துக்கு மேலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தை நாசில் ஆக்குறான். இந்த ஆயத்து ஷரீஃப் ஷானே நுசூல என்ன முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய அதப் அல்லாஹ் தபாரக் வ தஆலா அதபு ஷரீஃப் சய்யிதுல் ஆலமீன் சய்யிதுல் ஆயாத்துல் குர்ஆனுல் அஸீம் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வலம் ஹதரத்துல் குதுசியாவுடைய ஷானே அதப் என்ன. இந்த காலத்துல என்ன இபாதத்து, அந்த திக்ரு இந்த திக்ரு, அந்த ராத்திபி இந்த அவுராது, அந்த சலாத்து இந்த சலாத்து முடிஞ்சா ஒரு ஸலவாத்து ஷரீஃப் இஹ்லாஸோட அதபோட ஹுப்போட ஓது மாஷா அல்லாஹ். அதுல கபூலியத் உண்டாடும். அல்ஹம்துலில்லாஹ். விளங்குச்சா? பிறண்டுகிட்டு உருண்டுகிட்டு என்ன நீ ஓதிட்டுக்க தேவையில்லை. ஒன்ன ஒழுங்கா உட்காந்து பாதமோட ஓது மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதபுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல. எப்படி அல்லாஹ்வுடைய ஹதரத்துல தௌஹீதுக்கு ஆலா தரஜா இருக்குதோ அது மாதிரி அதாவது ஹதரத்துல் இலாஹியாவுல தௌஹீதுக்கு ஆலா தரஜா, ஹதரத்துல் ரிசாலத்துல மாஷா அல்லாஹ் அதபுக்கு ஆலா தரஜா மாஷா அல்லாஹ். அதபுக்கு ஆலா தரஜா. இதுக்கு நஸ்ஸ குர்ஆன்ல மாஷா அல்லாஹ் என்ன ஒரு உதாரணம் 2 உதாரணம், அதாவது மஸலன் மிசால் 1 2 அல்ல, குர்ஆன் முழுக்க மாஷா அல்லாஹ் நிரம்பி வருது. இதுடைய மிசால் மாஷா இதுக்கான தலாலாத்துகள் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோடு ஹாஸத்தன் சஹாபாக்களோடு அல்லாஹ் செஞ்ச ஹிதாப். மிசால் உதாரணம் சூரத்துல் ஹுஜராத் ஷரீஃபோட ஆயத் ஷரீஃப் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதிக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. இந்த இடத்துல அல்லாஹ் யாரோட ஹிதாபு செய்யறான்? ஹஸரத் அபூபக்கர் சித்திக் உமர் இப்னு கத்தாபோட அல்லாஹ் ஹிதாபு செய்யறான் மாஷா அல்லாஹ். இந்த ஆயத்துடைய நாசிலே மாஷா அல்லாஹ் என்ன ஷானே நுசூலே ஒரு விஷயத்தை குறித்து ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வலம் தெய்வீக திவ்ய திருவாயால ஹரமே ரசூல்ல மஷூரா செய்யும் போது மாஷா அல்லாஹ் என்ன அபூபக்கர் சித்திக் நாயகம் ஒரு கருத்து சொன்னாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஒரு கருத்து சொன்னாங்க மாஷா அல்லாஹ். 2 பேரும் சொன்ன கருத்துல சத்தம் கொஞ்சம் அவங்கள அறியாத பட்சத்தில் கூடிடுச்சு மாஷா அல்லாஹ். அதான் அல்லாஹ் கண்டிக்கிறான் மாஷா அல்லாஹ். இங்க தர்பியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான்? சாதாரண ஆளுக்கு இல்லை, சாதாரண ஆளுக்கு இல்லை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல இது யகூலு லி சாஹிபிஹி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த அல்லாஹ்வுடைய முகர்ரபான அபுதாஹிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஷரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமானுடைய சாஹிபுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல பிஷாரத்து செஞ்சு அல்லாஹ் ஆயத்தை நாஸிலாக்கணும். அந்த சாஹிபுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தர்பியத் இது. மாஷா அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யா அய்யுஹன் நாஸ்னு கூப்பிடல, யா பனி ஆதம்னு கூப்பிடல, யா இபாதின்னு கூப்பிடல. அதுக்கு மாற்றமா அல்லாஹ் என்ன செய்யறான்? ஈமான்தாரிகளே. ஏன்னா ஈமான்ல எல்லாரும் என்ன அவங்க அஃதலான ஷான்ல உள்ளவங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானுக்கு என்ன சொல்ல வேணும்? உலகத்தில் உள்ள மொத்த மனிதர்களுடைய உம்மத்தில் உள்ள அத்தனை பேர ஈமானே ஒரு தட்டுலையும் மறுதட்டில் அபூபக்கர் சித்திக் நாத் ஈமானை வச்சு அவங்களோட ஈமான் தான் கணக்குன்னு சொல்லி கண்மன் நாயத்தோட திருவாத்திருக்கு. அந்த அபூபக்கர் சித்திக் நாயகம் அறியாத பட்சத்துல கொஞ்சம் சவுத்து என்ன ஆயிடுச்சு, சத்தம் கொஞ்சம் கடுத்தமா கொஞ்சம் ஷதீதா ஆயிடுச்சு. அது அல்லாஹ்க்கு இஷ்டம் இல்லை. அதுக்கு அல்லாஹ் அதை பிடிக்கல. இந்த ஆயத்து ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அதுல ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபு அஸ்வாத்தின் ஃபௌக ஸௌத்தி நபி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 3 விஷயங்களை அல்லாஹ் இந்த ஆயத்து ஷரீஃப்ல தல்கீன் செய்யறான். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அது என்ன விஷயம்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கிதாப் செய்யறது யாரோட? இங்க ஹாஸத்தன் அபூபக்கர் சித்திக் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமாவோட. மாஷா அல்லாஹ். அதே நேரத்தில் எல்லா சஹாபாக்களுக்கும் சேர்த்து, அதே நேரத்தில் ஹத்தல் கியாமத் வரையிலும் வரக்கூடிய மொத்த உம்மத்தை முஸ்லிமாவும் மதீனா முனவராவில் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல முவாஜஹத்து ஷரீஃப் முன்னாடி போகும்போது இதை அமல் செய்யணும். மாஷா அல்லாஹ். அதனாலதான் இன்னைக்கு என்ன ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வலம் முவாஜஹத்துல் அலில் அலீம்ல இந்த ஆயத் ஷரீஃப் தான் மேலே எழுதப்பட்டிருக்குது. மாஷா அல்லாஹ். இப்ப போனாலும் அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வலம் அஹ்லு பைத் அத்ஹார் ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தியோட நூரைனி ஷரீஃபை நம்முடைய அபுல் கரீமி தோரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா பரக்கத் அல்லாஹ் கொண்டு எல்லா காலமும் முவாஜஹத்துல் அலில் அலீமுடைய சஆதத்து ஜியாரத்து முனவரை அல்லாஹ் நமக்கு நம்முடைய அஹலுக்கும் தாயிமாக காயிமாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முவாஜஹா ஷரீஃபுக்கு போகக்கூடிய ஆட்கள் என்ன கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஆட்கள் இதை அமல் செய்யும். ஐம்மத்தியங்களுடைய இஜ்மா முவாஜஹத் ஷரீஃப் முன்னாடி கலாமுல்லாவான குர்ஆன் ஷரீஃப் கூட சத்தமா ஓதக்கூடாது. குர்ஆன் கூட சத்தமா ஓதக்கூடாது. எங்க? முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல முவாஜஹத் ஷரீஃபுடைய குர்புல. மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபு அஸ்வாத்திக்கும் ஃபௌக ஸௌத்தி நபி இந்த ஆயத் ஷரீஃப்ல 3 விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இர்ஷாத் செய்யறான். அதுல லாஸ்ட் விஷயம் எந்த அளவுக்கு அதோடைய அந்த வெயிட் இருக்குது நம்ம பாருங்க. மாஷா அல்லாஹ். அன் தஹ்பத அமாலுக்கும். யாராவது மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல யாராயின் ஒருவர். ஆனா இந்த இடத்துல குறிப்பாக அபூபக்கர் சித்திக் நாயகம், உமர் நாயகம் எல்லாருக்கும் சேர்த்து. அடுத்தது முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபெர்ஃபார்ம் அவங்களுக்கு. மாஷா அல்லாஹ். அடுத்தது எல்லாருக்கும் சேர்த்து அபூபக்கர் சித்திக் நாயகம், உமர் நாயகம் எல்லா உம்மத்தி முஹம்மதியா முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் நிதுவல்லம் சௌத்துல் கரீமை விட யாரு அவரோட சத்தத்தை ஓவர் ஆக்கிட்டாரோ அந்த தஹ்பத் அமாலுக்கும், அவருடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் அழிச்சிருவாங்கதான். எல்லா அமலும் அழிஞ்சிரும். நல்லா கவனிக்கணும். அந்த தஹ்பத் அமாலுக்கும் யஹ்பித அமலுக்கும்னு ஆயத்து இல்லை. யஹ்பித அமலுக்கும்னு ஆயத்து இல்லை. அதாவது அவர் செய்யக்கூடிய தவறு ஒண்ணு. செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் நிதுவல்லம் சௌத்துல் கரீமோடு ஒருத்தர் அவர் சத்தத்தை உயர்த்திட்டார்னா அதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச ஒரு அமல இல்ல ஒரு நாள் செஞ்ச அமல அழிப்பேன் அல்லாஹ் ஐ யஹ்பித அமலுக்கும்னு சொல்லல, அன் தஹ்பத அமாலுக்கும். அவர் செஞ்ச மொத்த அமலையும் அல்லாஹ் டோட்டல் மெமரி கார்டு அவுட் ஆயிடும். அவர் மாஷா அல்லாஹ் என்ன
செஞ்ச அத்தனை அமல்களும் எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஒண்ணும் இருக்காது. அல்லாஹு அக்பர் கபீரா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமதுவல்லம் ஹதரத்துல் குத்ஸியாவுடைய அதபுடைய அதீம ஷானை அல்லாஹ் தபாரக வ தஆலா எவ்வாறு நமக்கு இங்கே தல்கீன் செய்றான், நம்ம என்ன செய்யணும், ஃபிக்ர் செய்ய வேண்டும். சும்மா ஜுப்பாவை குப்பாவை போட்டு தலப்பா கட்டிட்டேன்னா நான் அங்க ஃபாரிகான இங்க ஃபாரிகான சொல்லி சர்டிபிகேட் காட்டிட்டு அணைஞ்சா பத்தாது, அந்த ஊரை ஏமாத்துற விஷயம். புரிஞ்சா? ஒரு ஆள் என்ன 10,000 பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாரு, 8,000 தாருல் உலூம் மதரசாக்களை உருவாயிருக்கிறாரு, 10 லட்சம் உலமாக்களை உருவாக்கி இருக்கிறாரு. உதாரணம் சொல்றேன். இது அத்தனை விட அஃதல் மாஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமதுவல்லம் முஸ்தஃபியத்தான ஹதரத் கரீம்ல ஒரு செகண்ட் இந்த நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த அந்த நிமிஷத்துக்கு கூட நீ எத்தனை 1000 பள்ளியை கட்டி எத்தனை 1000 ஸ்தாபனத்தை நீ ஓபன் பண்ணி எத்தனை லட்சம் தலாமிதை நீ உருவாக்கினாலும் அதுக்கு ஈக்குவலா போவாது. மாஷா அல்லாஹ், அதுக்கு ஈக்குவலா போவாது. அந்த அபூபக்கர் சித்திக் நாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஒரு 5 நிமிஷம் அவங்களோட முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உள்ள அந்த சுஹபத் ஷரீஃபுக்கு நீ எத்தனை கியாமத் வரையில இருந்து எத்தனை லட்சம் மஸ்ஜிதை கட்டி நீ மதரசா உருவாக்கி எத்தனை கோடி தலாமீது உருவாக்கினாலும் உமர் ரலியல்லாஹுடைய 5 மினிட்ஸ்க்கு என்ன அது ஈக்குவலா சமமாக அது போவாது. மாஷா முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு இருந்த சுஹபத் ஷரீஃபுடைய அந்த ஷானுக்கு அந்த அந்த பவருக்கு என்ன ஈக்குவலா போவாது. அப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், எல்லா சஹாபத்துக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான். அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல எல்லா சஹாபத்துக்கும் சேர்த்து. அதனால தான் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத் ஷரீஃப் நாஸிலான உடனே 3 நாள் அவங்க ஹரமே ரசூலுக்கே வரல. இப்படி ஆயத் ஷரீஃப் நாஸில் ஆயிடுச்சு கேள்விப்பட்டாங்க. இந்த சஹாபி யாரு? சாபிகூன் அவ்வளூன்ல உள்ள சஹாபி, பத்ர் சஹாபி, உஹது சஹாபி, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீபுன் நபவின்னு பேர் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட குரல் நல்ல வெங்கல குரல். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏலான் பண்றாந்தா சாபித் இப்னு கைஸ் இப்படி எல்லாருக்கும் ஜனங்களுக்கு செய்தியை சொல்லுங்கன்னு சொன்னா அவங்க சொன்னா லவுட் ஸ்பீக்கர் போட்டு சொன்னது மாதிரி இருக்கும். மாஷா அல்லாஹ், விளங்குச்சா? இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3 நாளா ஹரமே ரசூலுக்கே வரல. மாஷா அல்லாஹ், அவங்க திங்க் பண்ணல அபூபக்கர் சித்திக் உமருக்கு தானே இந்த ஆயத்தை இறங்குச்சு, நமக்கு இறங்குச்சு, அப்படி யோசிக்கல. எதை அவங்க யோசிச்சாங்க? நம்ம சத்தம் ஏற்கனவே ரொம்ப கடினமான சத்தம்ல, அப்ப என்ன ஆகும் அந்த ஆமாளுக்கும் சொன்னான்னு சொன்னேன். என்ன வீட்டுல ஒட்டகையை கட்டுற இடத்துல இருந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நாள் நான் அப்படி பேசிட்டேன். அல்லாஹ் இந்த ஆயத்தை நாஸில் ஆகிறதுக்கு முன்னாடி வரை என்னுடைய தபியத்தினுடைய ஹேபிட், என் குரலைய சவுத்தையும் அப்படித்தானே ரொம்ப கடினமான சவுத்தால் நான் பேசிட்டேனா, என் நிலை என்ன சொல்லி அழுதார்கள். மாஷா அல்லாஹ், நான் நரகவாதியா போயிட்டேன் தன்னப்சை தானே அவர்கள் தண்டித்துக் கொண்டார்கள். 3 நாளா காணமேனு தாரணி போற்றும் தண்ணி அருட்டுற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமதுவல்லம் சஹாபத்தை பார்த்து கேட்டாங்க, மாஷா எங்க என்னுடைய அருமை தோழர் ஹபீப் சாபித் இப்னு கைஸ காணலையேன்னு சொல்லி சஹாபாக்கள் விஷயத்தை சொன்னவன கூட்டிட்டு வாங்க அவருன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah. இவர் யார்? மாஷா அல்லாஹ் சொர்க்கவாதி, சொர்க்கவாதின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷாரத் கொடுத்தாங்க. மாஷா சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஜாமி ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஷரீஃப், தாரீഖுடைய கிதாபுல் முவர்ரிக் பதிவு செய்யல, ஷைஹைன் கரீமைன் உடைய ஸஹீஹைன்ல பதிவு செய்யப்பட்ட ஸஹீஹான ஹதீஸ். மாஷா அப்போ முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல
உள்ள அதபுடைய ஹுர்மத் அல்லாஹ் எப்படி சொல்றான்? நீங்க பத்ர் சஹாபியா இருங்க, உஹது சஹாபியா இருங்க, எதுல வேணாலும் இருங்க, மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீம்ல சவுத்துல் கரீமை விட உங்க சவுத்து கூடிட்டா அந்த ஹபத் அமலுக்கும். அல்லாஹு அக்பர். ஐயா ஹபித அமலுக்கும் சொல்லல, அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு அமலை அடிச்சு போடுவேன். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஆள் லோஹருக்கு பிறகு ரசூலுல்லாஹி திருஹதரத்துல சத்தமா பேசிட்டாரு, அதை முன்னாடி சொன்னா லோஹர் நன்மை அழிஞ்சு போயிடும், இல்ல ஃபஜர் அழிஞ்சு போயிடும், நன்மை அப்படி சொல்லல. அந்த ஹபத் அமல் டோட்டல் டோட்டல் எல்லா தஃபாசிருடைய முஃபஸ்ஸிர்கள் கொடுக்கிற கருத்தை அல்ஹம்துலில்லாஹ் அவர் எல்லா அமலும் ஹலாக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஒண்ணும் இருக்காது. எல்லா அமலும் அழியும் போது என்னாங்க, அவரோட ஈமான் கூட அவரை விட்டு ஹாரிஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈமான் கூட அவரை விட்டு ஹாரிஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. சொல்ல போனால் யார் அதபே ரசூல்ல தவறாரோ அவர் இஸ்லாத்தை விட்டு ஈமானை விட்டு அல்லாஹ் ஹாரிஜாக்கி விடுகின்றான். குர்ஆனுடைய நஸ்ஸலமாஷ் இதுதான் என்ன, குர்ஆனுடைய நுசூசுல் இல்ம். குர்ஆன் நமக்கு சொல்லி தரக்கூடிய இல்மு மாஷாஅல்லாஹ் இதுதான். அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கரமதுவல்லம் ஹதரத்துல் கரீம்ல எந்த அதபை கையாள வேண்டும், எந்த அதபுல நடக்கணும், எந்த அளவு நடக்கணும். ஒரு ஆள் என்ன மதீனா ஷரீஃப் போறவரு அஸ்ஹாபு சுஃபால உட்கார்றதுக்கு டைம் கிடைச்சு அங்க போய் உட்கார்ந்து ஆடி ஆடி ஆடிக்கிட்டு மசாலா கையில முதக்கரா வச்சுக்கிட்டு என்ன அடிச்சுக்கிட்டு சத்தமா சலவாசரி ஓதுறாருன்னா அது கூடாது, அதுவும் கூடாது. எதா இருந்தாலும் என்ன அது போட இருக்கணும் மசாலா. அதிகமான நேரம் நீ இருக்கணுங்கிறது அவசியம் அல்ல. 2 செகண்ட் நின்றாலும் அதை போல நின்றுட்டு நவந்து வந்துடும் மசாலா. அதிகமான நேரம் உட்கார்றன்னு சொல்லி நீ அதபு கேடா என்ன செய்யறது இருக்காத. 2 நிமிஷம் இருந்தாலும் அதபோடு ஹுர்மத்தோடு பா அதபோடு இரு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கரமதுவல்லம் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய அலீமு ஷானை அல்லாஹ் நமக்கு சொல்லி தர மாஷாஅல்லாஹ். அதனால தான் என்ன சுல்தான் கௌலியா ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ராஹித்துடைய திருவாக்கு இருக்குது, கவுலு ஷரீஃப் மாஷாஅல்லாஹ். அல்லாஹுவை அறிகிறது என்ன ஈஸியானது மாஷாஅல்லாஹ். அல்லாஹ்வுடைய மாரிஃபா ஈஸியானது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கரமதுவல்லம் நாயக குமாரனுடைய மாரிஃபா என்ன, அது ரொம்ப பாரதூரமானது, ரொம்ப பலமானது. அது என்ன சாதாரணது அல்ல மாஷாஅல்லாஹ். மாரிஃபத்துல் குப்ரா, மாரிஃபத்துல் குப்ரா மாஷாஅல்லாஹ் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஸாத குதுஸுல் அலில் அலிமுடைய மாரிஃபத் மாஷாஅல்லாஹ். அல்லாஹ்வை அறிவது மாரிஃபத்து சுகுரா, அது மாரிஃபத்து சுகுரா. அல்லாஹ்வை அறிகிறது சின்ன மாரிஃபா, ரசூலுல்லாஹ்வை அறிகிறது என்ன பெரிய மாரிஃபா மாஷாஅல்லாஹ். அதனாலதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயில் சொன்னாங்க, யா அபூபக்கர் லா யாரிஃபுனி ஹகீகத்தி, லா யாரிஃபுனி ஹகீகத்தி, என்னுடைய ஹகீகத்தை என்ன எவரும் அறிய முடியாது அல்லாஹ்வை தவிர, என் ரப்பை தவிர என்ன வேறு யாரும் அறிய முடியாது. அபூபக்கர் சித்திக் நாயகத்துல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு கண்மணி நாயகத்துடைய ஹல்வத்து ஷரீஃபிலையும் ஜல்வத்து ஷரீஃபிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே இருக்கிறாங்களோ மாஷாஅல்லாஹ், யாரு கூடயே இருக்கிறாங்களோ அவர்களை பார்த்து சொல்றாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கரமதுவல்லம் லா யாரிஃபுனி ஹகீகத்தி. அபூ ஹுரைரா பார்த்து சொல்லல. ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மாஷாஅல்லாஹ் என்ன பத்ர் உஹதுக்கெல்லாம் பின்னாடி வந்த ஆளு, கந்தக்கு போறதுக்கெல்லாம் பின்னாடி வந்த ஆளு ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் நாயகம் அப்படி இல்ல. சித்திக் நாயகம் மாஷாஅல்லாஹ் என்ன நுபுவத்து ஷுஹரத்தாவி சையதா ஹதீஜா நாயகி சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் உடைய ஷான ஈமானுக்கு அடுத்தது என்ன, ஈமான கபூல் செஞ்சவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. முதல்ல சையதா நம்முடைய ஆரிய தாய் அவ்வல உம்முல் முஃமினீன் சையதத்துல் ஆலமீன் சையதா ஹதீஜத்துல் குப்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா முதலாவது.
செய்த ஹதீஜா நாயகத்தோடு சேர்ந்து மாஷா அல்லாஹ் சஹாபியால ஹதீஜா நாயகி, சஹாபில செய்தனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹிஸ்ஸலாம். மூணாவது யாரு? ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. விளங்குனுச்சா? இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன லிசானுல் ஹக்கில் கரீமால் திருவாக்கு சொல்றாங்க, யா அபூபக்கர் லா யாரிஃபுனி ஹகீகத்தி, ஓ அபூபக்கரே என்ன யாரு விளங்க முடியாது. யாருன்னா என்ன அர்த்தம்? நீங்க கூட என்ன விளங்க முடியாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார? அபூபக்கர் சித்திக் நாயகத்தையே விளங்க முடியாது. புரிஞ்சா? வேற யாரு விளங்க முடியும்? யாருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்றான்? சித்திக் நாயகத்துக்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சான், உமர் நாயகத்துக்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சான், எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சான். ஜமீ சஹாபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கூட்டத்தில் என்ன சஹாபாக்கள் போல நடித்து கொண்டிருந்த முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் உண்டாகல. ஹக்கான சஹாபாக்களுக்கு மாஷா அல்லாஹ், ஹக்கான சஹாபாக்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுங்கிற அந்த தாயிராக்குள்ள பவுண்டரிக்குள்ள உள்ள அஸ்ஹாபு கன்னுஜூம்னு சொல்லி கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத் வலம் லிசான் ஹக்கல் கரீமால் பிஷாரத் செய்த எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சா மாஷா அல்லாஹ். எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தௌஃபீக் செஞ்சான். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத் வலம் உடைய ஆதுமத்து ஷரீஃபுடைய மாரிஃபத்துல் கரீம் அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இங்க விஷயம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் நிதுவலம் ஹதரத்துல் ஷரீஃபில சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சவுத்துல் கரீமை விட யார் ஒருத்தர் வேற ஒரு சத்தத்தை கூட்டிட்டாரோ அவரோட மொத்த அமலும் அழிஞ்சு போயிடுங்கிற மாஷா. அது எவ்வளவு பெரிய அமலா இருக்கட்டும் மாஷா, அது என்ன எவ்வளவு பெரிய அமலா இருக்கட்டும். விளங்குதா? இப்போ சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா சாபிகுன் அவனுல் உள்ள முஹாஜிர் சஹாபி, பத்ர் சஹாபி, அஷரத்துல் பஷரால உள்ள சஹாபி, பத்ர் சஹாபாக்கள் கடைசியாக இன்திகாலான வஃபாத்தான சஹாபி. இவங்க மாஷால இஸ்லாம கபூல் செஞ்ச உடனே இவங்களோட உம்மா யாரு? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உம்மா மாஷால என்ன சாப்பிடல, தண்ணி குடிக்கல, தூங்கல, குளிக்கல, அப்படி என்ன ஒரு பித்து பிடிச்ச மாதிரி, அதாவது ஒரு பைத்தியம் போல இருந்தாப்புல. அவங்களோட பேச்செல்லாம் என்ன? மகனே சஅத் இப்னு அபி வக்காஸ் போய் அவங்க உம்மாவை, அம்மா சாப்பிடுங்கம்மா, 2 நாள் ஆச்சும்மா, 3 நாள் ஆச்சும்மா, ரொம்ப பலகீனமா இருக்கிறீங்களம்மா அப்படி சொன்னா என்ன சொல்லுவாப்புல? நீ எப்போ முகம்மதை வெறுத்துட்டு வர்றியோ, முகம்மதை விட்டு நீ எப்போ விலகி வர்றியோ, முகம்மதை எப்போ நிராகரிக்கிறியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், அது வரைக்கும் நான் தண்ணி குடிக்க மாட்டேன், அது வரைக்கும் நான் குளிக்க மாட்டேன், அது வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாப்புல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத்துல வந்து ஒரு கட்டத்துல சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொல்ல வேண்டிய கண்டிஷன் ஆயிடுச்சு. வந்து சொன்னாங்க, அல்லாஹ் ஆயத்தை நாஸில் ஆக்கிட்டான். மாஷா அல்லாஹ். உங்களோட வாலிதேனுக்கு என்ன நம்ம உங்களோட இஹ்சானா இருக்க சொன்னோம், அதே நேரத்தில் அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு ஷிர்க் செய்யறதுக்கு சொல்லும்போது, ஷிர்க் செய்ய சொல்லும்போது என்ன அதுக்கு நீங்க கட்டுப்பாடு தேவையில்லை அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை நாஸில் ஆக்கிட்டான். மாஷா அல்லாஹ். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு உம்மாட்ட சொன்னாங்க, உம்மா அல்லாஹ் உங்களுக்கு 100 உயிரை கொடுத்து 100 உயிரும் இப்படியே நீங்க என்ன சாப்பிடாம, குடிக்காம, தூங்காம, குளிக்காம இப்படி இருந்து நீங்க மூத்தா போறீங்க, திருப்பி அல்லாஹ் உங்களுக்கு உயிரை கொடுக்குறான், திருப்பி அப்படியே இருந்து மூத்தா போறீங்க. அப்படி 100 தரம் நடந்தாலும் கூட நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுஹபத் ஷரீஃப்ல இருந்து என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்ல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதரத்துல் கரீமில் இருந்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலாக ஈமானோட நிலையில இருந்து நான் மாற மாட்டேன், நான் வர மாட்டேன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப உறுதியாக மாஷா அல்லாஹ் சத்தியம் செஞ்சுட்டாங்க. கடைசியில் உமா என்ன ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட அந்த பிடிவாதத்துல இருந்து என்ன இறங்கி வந்துட்டாப்புல. இப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய குர்பானியத். அல்லாவே ஆயத்தை நாசில் ஆகுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னு சொன்னா
மக்கத்துல ஃபர்ஸ்ல நடந்ததுக்கு மாஷாஅல்லா அரிசலன்னு ஜவாப் வந்திருக்கு. புரியுதா? சூரத் அன்கபூத்ல மாஷாஅல்லா என்ன ஆயத்து நாதிலானுச்சு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இப்ப இவ்வளவு பெரிய அமலா இருந்தாலும் சரிதான். உதாரணம் சொல்றேன், உதாரணம் மிசால், இப்படி எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் முஸ்தபியத்தான் ஹதரத்துல் கரீம்ல யார் ஒருத்தர் அதபுடைய விஷயத்துல அவர் தவறிட்டாரோ, குறிப்பா என்ன நாயகத்துடைய சௌத்துல் கரீம், நாயகத்துடைய சௌத்துல் கரீம், புரிஞ்சா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் கரீம்ல இருந்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத் ஷரீஃப்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரம் ஷரீஃபுக்கு வரும்போது எவ்வளவு தூரம்? இப்ப நாயகத்துடைய ஹதரத்துல் குதுசியா ரௌலத்துல் கரீமும் ரியாதுல் ஜன்னாவும் எவ்வளவு தூரங்க? 2 செகண்ட் கூட ஆகாது மாஷாஅல்லா. புரிஞ்சா? சுலோவா நடந்தா கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் கரீம்ல இருந்து வெளியாகி ஹுரூஜாகி முஸல்லா ஷரீஃபுக்கு வரும்போது நாயகத்துக்கு பின்னாடியே வருவாங்க ஹஜரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹுக்கு முன்னாடி இஸ்லாமை கபூல் செஞ்சவங்க இவங்க. இஸ்லாம கபூல் செய்த சஹாபாக்களுடைய வரிசையில பட்டியல்ல என்ன அந்த சீரியல்ல 6வது நபராக இஸ்லாமை கபூல் செஞ்சவங்க ஹஜரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா மாஷாஅல்லா. புரிஞ்சா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கதமைனி ஷரீஃப் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவாங்க. ஏதோ வாயில முணுமுணுக்குவாங்க, ஏதோ வாயில ஏதோ அவங்க சொல்லுவாங்க. இதை பார்த்த மற்ற சஹாபாக்கள்னா அவங்கள்ட்ட கேட்டாங்க, என்ன நீங்க எப்போ பார்த்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வரும்போது நீங்க கதமைனி ஷரீஃபையே பார்த்துக்கிட்டு கண்டுக்கிட்டு வரீங்க, ஏதோ வாயில முணுமுணுக்குறீங்களே, என்ன ஓதுறீங்க? ஏதாவது நாயகம் உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது திக்ரு விருது சொல்லி தந்தாங்களா? எங்களுக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க. அவங்க என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சஹாபாக்கள் அவங்கள உடல் எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க. எல்லாரும் மாஷாஅல்லா என்ன எல்லாரும் கண்மணி நாயகத்துடைய தெய்வீக பேரான அந்த நந்தாவன சோலையில் மலர்ந்த மலர்கள் தானே, எல்லாம் புஷ்பங்கள் தானே மாஷாஅல்லா. என்ன எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. மாஷா பிடிச்சி கேட்டாங்க, ஹபீப் சொல்லி ஆகணும் என்ன விஷயம்? நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாயை முணுமுணுக்கு நீங்கள் ஏதோ மூலமா ஏதோ வாய்க்குள்ள சொல்லிட்டு வரீங்க. நாங்கள் எவ்வளோ காதெல்லாம் கிட்ட வச்சு பார்த்துட்டோம், கண்டுபிடிக்க முடியல, என்ன சொல்றீங்க? அப்போ சொன்னாங்க இப்னு மஸ்ஊத் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ரசூலுக்கு பாருங்க மாஷாஅல்லா, சஹாபாக்கள் சாபிக்கூன் அவ்வளவு உள்ள சஹாபாக்கள் 6வது நிலையாக இஸ்லாமை கபூல் செய்த சஹாபி மாஷாஅல்லா பத்ர் சஹாபி, அபூ ஜஹலுடைய தலையை அறுத்து ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து வச்ச சஹாபி ஹஜரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மததுவல்லம் அவர்கள் பைத்துல் கரீம்ல இருந்து முஸல்லா ஷரீஃப்க்கு வரும்போது நாயகம் கதமைனி ஷரீஃபை எத்தனை ஸ்டெப் வைக்கிறாங்க நான் எண்ணிக்கிட்டே வருவோம் மாஷாஅல்லா. ரசூலுல்லாஹ்வை விட ஒரு ஸ்டெப் நான் அதிகமா வச்சுட்டேன்னா அது ஹுர்மத்தை கேடல்லவா? அது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதுக்கு தான் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைனி ஷரீஃபை எத்தனை ஸ்டெப் வைக்கிறாங்களோ அதை நான் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வருவேன், எண்ணிக்கிட்டே வருவேன் மாஷாஅல்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட ஜாஸ்தியா ஒரு ஸ்டெப் வச்சுட்டா அது ஹுர்மத்து கேடு, அதபு கேடு அல்லவா? அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், ஏன்னா ஒரு தரம் ஒரு ஸ்டெப் கூட நான் அதிகம் வச்சிட மாட்டேன் மாஷாஅல்லா. சுப்ஹானல்லாஹ் ஜல்ல ஜலாலா. என் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்தவல்லம் ذات குதுஸுல் அலில் அலீம் மீது சஹாபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரிضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபஅனா மின் பரகாத்திஹிம் தஹரத் தார். ஆமீன் ஆமீன். மாஷாஅல்லா எவ்வளவு பெரிய முஹப்பத் வச்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய முஹப்பத் மாஷாஅல்லா. மலக்குகள் தஅஜ்ஜுபாகக்கூடிய அளவுல இருந்துச்சு. சஹாபாக்கள் நாயகத்தின் மீது வச்ச அந்த முஹப்பத் ஷரீஃப்ல மலக்குகள் தஅஜ்ஜுபாகக்கூடிய அளவுல இருந்துச்சு மாஷாஅல்லா. மலக்குகள் ஆச்சரியப்பட்டு போய், என்ன யா அல்லாஹ் இப்படியும் என்ன ஒரு முஹப்பத் உண்டா, இப்படியும் ஒரு முஹப்பத் உண்டான்னு சொல்லி
ரஹ்மத்துல் ஆலமீன், ராஹத்துல் ஆஷிகீன், مراد المشتاقين، شفيع المذنبين، حبيب رب العالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم شرف وكرم وجل ذات قدس العلي العظيم الميد சஹாபாக்கள் வச்ச முஹப்பத் ஷரீஃப்ல என்ன மலக்குகள் தஹய்யுராவி அவர்கள் என்ன அப்படியே பிரமிச்சு போய் நின்று அவர்களே சுப்ஹானல்லாஹ்னு சொல்லக்கூடிய அளவுல இருந்துச்சு மாஷா. இதுதான் சஹாபாக்களுடைய ஈமானியத்துடைய கமாலியத்தும் முக்கம்மலியத்தும். ஈமானுடைய அசலியத்தும் ஈமானுடைய அஃதலியத்தும் ஈமானுடைய கமாலியத்தும் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் வல்லம் மஹப்பத் ஷரீஃப்ல தான் இருக்குது மாஷா அல்லாஹ். அந்த மஹப்பத் ஷரீஃப் தான் இந்த அதப் ஹுர்மத் எல்லாம் எப்ப வரும்? கல்புல உண்மையான மஹப்பத் ஷரீஃப் இருக்கும்போது தான் என்ன அதபு உண்டாகும், ஹுர்மத் உண்டாகும். புரிஞ்சா? மஹப்பத்னு சொல்லக்கூடிய அந்த சிராஜில், அந்த விளக்குல மஹப்பத்னு சொல்லக்கூடிய அந்த சிராகுல மஹப்பத்துங்கிற அந்த லேம்ப்ல வரக்கூடிய அந்த லைட்டிங் இருக்குது பாத்தீங்களா, அதுதான் என்ன? ஹுர்மத், அதப், தஅலீம், தௌகீர், இக்ராம் எல்லாம் மாஷா. இது எல்லாத்துக்கும் என்ன? அந்த லேம்ப்ல உள்ள அந்த பிரகாசத்துக்கு லைட்டிங், அந்த பிரகாசம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் மஹப்பத் மாஷா அல்லாஹ். அந்த மஹப்பத்துடைய ரியாக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் தான் மாஷா அல்லாஹ் என்ன? தாசீம், தௌகீர், இக்ராம், அதப் எல்லாம் மாஷா அல்லாஹ். டோட்டல், அதாவது குலாசா சொல்ல போனா என்ன? அஹ்லாக்கு தய்யிபா. கண்மணி நாயகத்துடைய முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம்ல நமக்கு உண்டாகிற அந்த அதபு, மஹப்பத், ஹுர்மத், தாதீம் என்ன? அஹ்லாக்குல் ஹஸனா, அஹ்லாக்கு தய்யிபா மாஷா அல்லாஹ், அஹ்லாக்கு தய்யிபா மாஷா அல்லாஹ். அதன் காரணத்தினால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூமின்கள்ட்ட மட்டும்தான் பேசுவான் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய அதீமு ஷானை பத்தி மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லா மனிதர்கள்ட்டையும் பேச மாட்டான், பனு ஆதம் மொத்த பேர்கிட்டையும் பேச மாட்டான். அல்லாஹ் செலக்ட் பண்ணி என்ன ஒரு சாரார அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூஸ் பண்ணி, ஒரு சாரார அல்லாஹ் சூஸ் பண்ணி எடுக்கிறான் மாஷா. ஒரு சாரார அல்லாஹ் அதுக்காக செலக்ட் பண்ணி அல்லாஹ் எடுக்கிறான் மாஷா. ஏன்னா அவங்கள்ட்ட மட்டும் தான் பேசுவான். அந்த சாரார் யார் மாஷா அல்லாஹ்? மூமின்கள். அந்த ஜமாத் யார் மாஷா அல்லாஹ்? மூமின்கள். சையதுனா அலி நாயகம் இருப்பாங்க, சையதா ஹதீஜா நாயகம் இருப்பாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகம் இருப்பாங்க, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இருப்பாங்க, அம்மார் ரலியல்லாஹு இருப்பாங்க, உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், சஅத், சயீத், தல்ஹா, ஜுபைர் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன். صحابة أصحاب البدريين وحديين سيد الشهداء حمزة الكرار عليه الصلاة والسلام ربما ما شاء الله رحمة العالمين حبيب رب العالمين جد الحسن والحسين محمد رسول الله صلى الله عليه وسلم شرف وكرم ونظام عظيم الشان الله تبارك وتعالى இப்படிப்பட்ட முக்கர்ரபான முஹ்லசீன்களான மூமின்களிடத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பயான் செஞ்சு கொடுப்பான் மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் துல் ஜலால் அந்த முபாரக்கான அந்த ஷரஃபாக்கப்பட்ட அந்த ஜமாத்துல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய அஹ்லையும் அல்லாஹ் ஷாமிலாக்கி வைப்பானா மாஷா அல்லாஹ். தாயிமாக காயிமாக ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம மஜத வல்லம் மஹப்பத் ஷரீஃப்ல நாம் முழுமையாக அழிந்து போகக்கூடிய அந்த மகா தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹ்லுக்கும் அல்லாஹ் தாயிமாக்கி தருவானாக. அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதத்துல் ஆலமீன் பிதுஅத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம், அமீருல் முஃமினீன் நஃப்ஸ முஹம்மது அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அமீருல் முஃமினீன் நஃப்ஸ அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் சையதுனா ஹஸன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இமாம் அலி மகாம் சுல்தான் الشهداء المجتبى الكربلاء سيدنا حسين عليه الصلاة والسلام زوات قدسية نفوس عالية உடைய மவத்தத் ஷரீஃபையும் ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் துல்
والجلال أهل بيت أطهار رسول الله صلى الله عليه وسلم خواجہ معین الدین چشتی دورین شریفین نمبر عبد الكريم دورا رضي الله تعالى عنهما فضل علينا البركات منهما دهر درام بركات على يكون الله نمكم نمبر أهلكم نمبر أحبابكم الله دائما توفيق سوانا حسبنا الله سيؤتينا الله فضله ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه لخمسة وتفي بها حر النبائل حاطمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله.